வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை மீண்டும் பன்னீர்செல்வம் கையில் வருகை தர உள்ளதாகவும், டெல்லிக்கு சென்று அமித்ஷாவையும் சில முக்கியமான நிர்வாகிகளையும் சந்தித்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார். விரைவில் அதிமுகவின் தலைமை ஏற்பார் பன்னீர்செல்வம் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவின் அடிப்படை வசதிகளை செய்து அதிமுகவின் தொண்டர்களை குசிப்படுத்தும் விதமாக ஒரு மாநாடு ஒன்றை நடத்துவதற்கும் திட்டமிட்டுள்ளார். அதிமுகவின் அதிகாரங்கள் பன்னீர்செல்வமிடம் இருந்து பறிக்கப்பட்டதாக எடப்பாடி கூறி வரக்கூடிய நிலையில் ஒருபோதும் அது நடைபெறாது, எடப்பாடியின் ஆசை நிறைவேறாது என்பதற்கேற்பதான் டெல்லிக்கு சென்று பெரும் ஆதரவுகளையும் திரட்டியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி. எடப்பாடியிடம் இருந்து முழுமையாக அதிமுகவை மீட்டெடுத்து பன்னீர்செல்வம் கையில் கொடுப்பதுதான் பாஜகவின் தமிழகத்தில் போடக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறது. கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்விற்கு இதுதான் காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எடப்பாடியின் செயலற்ற திறனாலும் செயலற்ற அதிகாரத்தாலும் அதிமுகவின் தொண்டர்களது எதிர்ப்பை மீறி வேட்பாளர்களை நிறுத்தியதுதான் அதிமுக தோல்வியடைந்ததற்கு வழிவகுத்து விட்டது. இனியும் எடப்பாடியை நம்பினால் நடுத்தெருவில் தான் நிற்க வேண்டும் என்பதற்கேற்ப பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமியின் மீது முன்வைக்கப்பட்டு வந்தது. இன்று காலையில் கூட அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகளையும் மூத்த முன்னாள் அமைச்சர்களையும் வீடுகளில் புகுந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று கோஷங்களை அதிமுகவின் தொண்டர்கள் நடத்தினார்கள். இனியும் எடப்பாடி மௌனமாகவோ ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க முடியாது என்று கூறினாலோ நிச்சயம் எடப்பாடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எடப்பாடி இல்லாத அதிமுகவை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். மத்திய பாஜகவுடன் நாங்கள் ஆதரவுகளை திரட்டி அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இயக்கம், அதை எப்பொழுதும் எடப்பாடி என்ற துரோகிக்காக நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று பன்னீர்செல்வம் அவர்களும் அதிமுகவின் முக்கிய தென் மாவட்ட நிர்வாகிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவை மீட்டெடுக்கும் வரை எங்களது பணி ஓயாது, நிச்சயம் நாங்கள் மீட்டெடுப்போம். அதிமுக வரலாற்று சாதனை 2024 அமையும். அதிமுகவின் அதிகாரங்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வரவேண்டிதான் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். முக்கிய தலைவர்களையும் சந்தித்துள்ளார். எடப்பாடி மீது இருக்கக்கூடிய வழக்குகளை மீண்டும் விசாரணை செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளும் வரை நாங்கள் ஓயமாட்டோம். 2026க்கு முன்பாக நாங்கள் அதிமுகவை மீட்டெடுப்போம் என்று OPS ஆதரவாளர்கள் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.